வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இந்த வாரம் எல்லா கிரிக்கெட் லவர்ஸும் பேசின ஒரு விஷயம், ஜடேஜா சிஎஸ்கே விட்டு அனுப்பிட்டாங்களா, இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்களே, சாம்சன் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாரு. இது வந்து ரூமர்ஸாக இருந்தது. நிறைய பேர் இது உண்மைன்னாங்க, சில பேர் இல்லை ஜடேஜா இங்கே தான் இருக்க போகிறாருனாங்க. ஆனால் இன்றைக்கி நவம்பர் 15 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஐபிஎல் ட்ரேடில் சிஎஸ்கே ஜடேஜாவையும் சாம் கரனையும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு விட்டுட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்காங்க. இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. முகமது ஷமி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்க்கு போயிட்டார். லிவிங்ஸ்டன் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேரையும் ஆர்சிபி பஞ்சாப் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட சஞ்சு சாம்சனும் ரவீந்திர ஜடேஜாவும் மாறினது தான் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது. சரி, இதனால் 2 டீமுக்கும் என்ன பாதிப்பு? ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சுரேஷ் ரெய்னா, பத்ரிநாத் அந்த மாதிரி அவங்களோட பழைய பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா இங்கே தான் இருக்கணும், அவரை எக்காரணத்தை கொண்டும் சிஎஸ்கே விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சிஎஸ்கே இந்த மூவ் பண்ணியிருக்காங்க. இது எந்த டீமுக்கு நல்லது? சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, பிளேயர்ஸ்கிட்ட நாங்கள் முறையாக பேசிட்டு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான், ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டோடு தான் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது கண்டிப்பாக அப்படி தாங்க நடக்கும். ஜடேஜாவுக்கும் இஷ்டம் இருந்து தான் போயிருப்பார், சாம்சனும் இஷ்டம் இருந்து தான் அங்கேருந்தீங்க வந்திருப்பார். சரி, சிஎஸ்கேக்கு இது எப்படி ப்ளஸ்ஸாக மைனஸாக? கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் வரும்பொழுது அவங்க ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்த்துருப்பாங்க. தோனி எப்படி ஒரு வருஷம் ஆடுவார் மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்யூச்சர் லீடர். ஏன்னா ஜடேஜா 37 வயசு ஆகிடுச்சு. ருத்துராஜ் கைக்வாடுக்கு அந்தளவுக்கு லீடர்ஷிப் கேலிபர் இருக்கான்னு இன்னும் தெரியல. டீமை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமான்னு தெரில. சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி ஒரு ஸ்டார், ஐபிஎல் ஸ்டார். ஸோ அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அவர் நம்ம கேரளா சேட்டன் வேறு. ஸோ தமிழ்நாட்டோட ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பேசிஸில் தான் சஞ்சு சாம்சன் எடுத்திருக்காங்க. டீம் வைஸும் அவரும் கைக்வாடும் ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். என்ன ஒன்று, ஜடேஜாவும் இப்போது அங்கே போயிட்டார், அஸ்வினும் ரிட்டையர் ஆகிட்டார். நூர் அகமத் தவிர அவங்க டீமில் ஸ்பின்னர்ஸே இல்லை. ஸோ அதுக்கு அவங்க ஆப்ஷனை நிறைய பேர் எடுக்கணும். பவுலிங்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ஒரு நல்ல பூல் டெவலப் பண்ணணும். ஆனால் ராஜஸ்தான் ராயலுக்கு தான் ஜாக்பட். அவங்களுக்கு ராக் ஸ்டார் இஸ் பேக். ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு ராக் ஸ்டார்னு பட்டம் கொடுத்ததே ஷேன் வார்னே ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தவங்க தான். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரவீந்திர ஜடேஜா, சாம் குரன், அப்புறம் டொனோவன் ஃபெராரியாங்கிற சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிரடி பேட்ஸ்மேனையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் கன் டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கலாம் இந்த ட்ரேட் 2 டீமுக்கும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இன்றைக்கி ஜடேஜா வேறு சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்து இந்தியா பக்கம் மேட்ச்சை திருப்பி விட்டுருக்காரு. அந்த கான்ஃபிடன்ஸ்லையும் இருப்பார். இந்த மேட்ச் முடிவிலும், இந்த சீரீஸ் முடிவிலும் நம்ம கிரிக்கெட் சென்டரில் இந்த டெஸ்ட் சீரீஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு சில கிரிக்கெட் விஷயங்களும் அடுத்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி நேயர்களே.